எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அபிஷேக் அண்ட் சாய், மிஸ்டர் முரளி. இந்த வீனஸ் பாபுக்கியோட செகண்ட் அவுட்லெட்டுடைய திருவிழாவுக்கு வந்து சிறப்பிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இருக்கிற த டாயன் ஆஃப் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனுடைய எவர் கிரீன் பிரசிடென்ட் ராமதாஸ் ராவையா அவர்கள். It's a wonderful feeling when you talk about expansion, dreams. Youngsters வந்து food industry ல இவ்வளோ இன்வால்வாக இருக்கிறது வந்து it gives a lot of pleasure. Being in the hotel industry for about 35 years, நிறைய கான்செப்ட்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபுட் டேஸ்டிங் பண்ணியிருக்கோம். There's something that ஒரு காலத்தில் வந்து நான் வெஜிடேரியன் இல்லைன்னா சாப்பாடே இல்லைன்ற மாதிரி இருந்தது போய் இன்னைக்கு வந்து வெஜிடேரியனிசம் அண்ட் வேகனிசம் வந்து வேர்ல்டு ஓவர் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க்கு, க்ரீம், சீஸ் கூட சாப்பிட நிறைய மக்கள் இருக்காங்க ஃபாரினில். இந்தியாவில் கூட நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு வெஜிடேரியனில் வந்து ஆப்ஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வெஜிடேரியன் ஃபுட்டை இட்லியில் ஆரம்பித்து தோசையில் முடிஞ்சு போயிட்டு இருக்குது. ஸோ பட் தேர் இஸ் ஸோ மச் மோர், எவ்வளவோ இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த க்ரீன் ஹவுஸ் பாபக்யூ. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவுட்லெட் இன் கீழ்பாக் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் and still good luck for the second one and many more to come. இன்னும் 100 அவுட்லெட் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும்னு அபிஷேக் சாய் நான் வாழ்த்துறேன். வண்டர்ஃபுல். ஆக்சுவல் புள்ளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்றது வந்து சந்தேகமே வேண்டாம். முரளிராவுடைய சன் அபிஷேக் வந்து கீதன்லேருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு முதிரையை குத்திக்கிறதுக்காக க்ரீன் ஹவுஸ் பாபக்யூவை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, 2வது அவுட்லெட்டை. ஸோ இட் ஷோஸ் அ கிளியர் டிஃப்ரென்சியேஷன். ஒரு ரெகுலர் ஹை ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு அப் மார்க்கெட் ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. அண்ட் அஃபோர்டபிளி, நாட் தட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஒரு 5-star ஹோட்டல் மாதிரி இல்லாமல் எல்லாரையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் they have launched this. Wishing them good luck, all the best. Thank you so much for calling us over. Over to sir. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த விழாவில் பேச தகுதி இருக்கா இல்லையா தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முந்தி என்னுடைய 90 கடந்தவன். ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தொழில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் நான் சிறிய வயசில் இருக்கும்போது 2 பெஞ்சு ஒரு 4 ஸ்டூலை வச்சு நடந்து வந்த ஹோட்டல், இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருந்த ஒரு காலத்தில் 2 பெஞ்சு 4 ஸ்டூல் இருந்தால் ஒரு ஹோட்டல் ஆச்சு. சின்ன லெவலில் தெருவோரமாக தொடங்கி இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமாக, அதாவது 5-star 7-star அளவுக்கு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ஹோட்டலாக இருந்தால் கொஞ்சம் கீழாக பண்ணுவாங்க, தமாஷா பண்ணுவாங்க ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட் போய் இன்னைக்கு ஹோட்டல் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் தி வேர்ல்டு. அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு. இதில் முரளி மாதிரி ரொம்ப அனுபவம் பெற்றதில் ஒழுங்காக ரொம்ப சிறப்பாக நடந்துருக்காரு. இப்போ 8-10-11 பிரான்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு ஃபார்ச்சுனேட்லி என்னன்னாக்கா எல்லா பிரான்ச்லேயும் எல்லா ஸ்தாபனத்துலேயும் அதான் எனக்கு கிடையாது. இது மேலும் வளர்ந்து பல வெற்றிகளை பெற்று சிறப்பாக செயல்பட கேட்கணும் ஆண்டு பார்த்துக்கொண்டு நிகழ வணக்கம். I would like to thank all of you guys for coming and being here with us. It's really very nice that it was a very great feeling that the Honorable Minister would come and open and Chef Venkatesh, but here we have a lot of respect for him, and him speaking so highly about the restaurant is very it's encouraging. So this is a passion project for us. நாங்களும் ஷெஃப் சவுந்தரராஜனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் இது. ஸோ சவுந்தரராஜன் ஷெஃப் பற்றி தெரியல அப்படின்னா அவர் வந்து கிளப் மஹிந்திராவோட கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருந்தார். ஒரு இந்தியன் ஷெஃப்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு பெரிய மென்டர். அவர் வந்து ஆல் இண்டியா ஷெஃப் அசோசியேஷன் வந்து இஃப்கா சொல்லிட்டு இருக்கு, அதோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார். ஸோ அவரோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன் கோவிட் ஹி பாஸ்ட் அவே. ஸோ திஸ் ரெஸ்டாரண்ட் செயின் இஸ் tribute to his legacy அப்படின்றது தான் வந்து I can tell you. So I would really request for you guys to come and try our food and give us feedback. We are always open for feedback, and I hope you guys really enjoy tasting our food. Yeah? Thank you. Yeah.
Okay, so we already நம்மகிட்ட அந்த மாதிரி nutritious takeaway plan பண்ணிருக்கோம். Already நம்ம launch பண்ணிருக்கோம். In existing brands, if you go to our delivery, you will find a lot of value-added meal combos. So we have, you want less fat protein, or they want more, carbohydrate, heavy kind of food. Everything we plan here. We have a healthy kind of meal boxes already planned. We'll be launching it in this outlet as well. மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இந்த பாக்கு புதுசு கிடையாது, நாங்கள் நல்லா பண்ணிட்டோம். சரி, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு செஃப், பெரிய செஃப், சரிங்களா? உங்கள் தாட்டில் நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் தாட்டில் என்ன நல்லா இருக்கு? ஒரு ஃபுல் ரெஸ்டாரண்ட் வெஜிடேரியனில் பண்ணோன்னா பண்ணுறவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அதில் ஃபார்ம் பண்ணலாம், என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு தத்துக்குட்டி பண்ணுற விஷயம் இல்லை. இதை ஆல்ரெடி வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஹியூஜாக சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு இப்போ 2வது அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் இஸ் வெரி ரிலேட்டிவ் டர்ம். உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், அது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இங்கே பார்த்தீங்கன்னா தோசாலேருந்து ஓரியண்டல்லேருந்து நார்த் இந்தியன்லேருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லா குசினும் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் தேர் பி எவ்ரிதிங். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ வெஜிடேரியனில் வந்து சாப்பிட முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் வெரி ரேர். இப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்தீங்கன்னா சில பேர் வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சீ ஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க. ப்ரான்ஸ், ஃபிஷ் எல்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் ரெட் மீட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, மட்டன், பீஃப் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும். பட் வெஜிடேரியன் அது மாதிரி இல்லை, நீங்கள் எது வச்சாலும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், இண்டிவிஜுவல்ஸ் டேஸ்ட். பட் எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுற மாதிரி தான் மெனு இருக்கும். இட்ஸ் a huge buffet. இதை கேட்கறத விட நீங்கள் வந்து சாப்பிட்றது பெட்டர்.